ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் மண்டே ஒரு நாள் கம்பெனி பேர் சொல்லிட்டு ஒரு நாளும் ஒரு கம்பெனி அந்த நேம்ஸ்ல இருந்து எடுத்து தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி, ஸோ அந்த கம்பெனி நான் வாங்குவேனா மாட்டேனா, அந்த கம்பெனியில் என்ன இருக்குது, அந்த எந்த ப்ரைஸ்க்கு வாங்குவேன், அந்த என்ன பிஸ்னஸ் மாடலில் இருக்காங்க அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ எந்த ரேஷியோ இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதர் பாஷா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. போன வாரமே கேட்டிருந்தாங்க. 2 கம்பெனிஸ் கேட்டிருந்தாங்க. விச் இஸ் மதர்சன் சுமி வயரிங் கம்பெனியும், சமவர்த்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஃபுல்லா. அதாவது அது இவங்க பேரண்ட் கம்பெனி. அது அவங்களுடைய சப்சிடியரி மாரி ஒரு தனி கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனிய பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. நான் போன வாரமே சொன்னேன். நான் இந்த ஒரு வாரம், அதாவது ஒரு கம்பெனி எடுத்து இந்த வாரம் பேசுறேன். ஸோ இன்னொரு கம்பெனி அடுத்த வாரம் வர வீடியோஸ்ல அந்த செக்மெண்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்ல சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன பேசிக்கா பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வயரிங் ஆப்ஷன்ஸ், அப்புறம் சைட் மிரர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் அண்ட் கார்ஸ்க்கு உள்ள தேவைப்படுற ஒரு சில மெட்டீரியல்ஸ் அண்ட் டூலிங்ஸ் அண்ட் கோட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க கார்ஸ்க்கு. அதாவது கொஞ்சம் பளபளன்னு இருக்கிறதுக்கு பெயிண்ட் அடிச்சு தரல, லைட்டா கோட்டிங் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஹைவேஸ்ல போடுற கேபின்ஸும் பில்ட் பண்ணி தராங்க. அண்ட் இவங்க இந்த மாதிரி பல பிஸ்னஸஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, கார் ஆட்டோமோட்டிவ்ஸ் ரிலேட்டடா. அண்ட் அதர் தென் தட் ஹவுஸுக்கும் ஒரு சில இடத்துல இன்டீரியர்ஸ் ஒர்க்ஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, டிசைன்ஸ் மட்டும். அண்ட் ஐடி சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த ஐடி சொல்யூஷன், அதாவது இது டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கார் பேஸ்டு ஆட்டோமோட்டிவ் பேஸ்டான டெக்னாலஜி சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் மாடல். ஸோ எங்க இருந்தாலும் என்னென்ன பண்றாங்க, எந்த கம்பெனிஸ் எல்லாம் இவங்க கஸ்டமர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 82,672 crores அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 122 rupees அண்ட் ஸ்டாக் பிஇ வந்து 54. இட்ஸ் டூ காஸ்ட்லி. எப்பவுமே ஸ்டாக் பி ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ஸ்டாக் பிஇ அப்படின்றது ஸ்டாக் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ பின்றது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது 20க்குள்ளே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. மோஸ்ட் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் வந்து 20க்குள்ளே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, ₹1 earn பண்ணுறதுக்கு நான் எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறேன் அப்படின்றது தான் இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். அதாவது ₹1 earn பண்ணுறதுக்கு என்ன எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறேன் அப்படின்றது. ஸோ 54 டைம்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த கம்பெனி, விச் மீன்ஸ் எந்த கம்பெனிக்குமே அவ்வளோ கொடுத்து வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ இந்த ஸ்டாக் பிஏ கம்மியாக கொடுத்து வாங்குறீங்களோ அவ்வளோ பெட்டரான ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் புக் வேல்யூ வந்து 33 rupees அண்ட் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 8.76 அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 7.16 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து 2.94 அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஒரு 64% ஓன் பண்றாங்க. சேல்ஸ் க்ரோத் வந்து ஒரு 28% இருக்கு. டோட்டல் டெட் வந்து 21,750 crores. டெட் டு ஈக்விட்டி வந்து 0.97 அண்ட் டெட் என்ன பொறுத்தவரையும் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. மார்க்கெட் கேப்ல பாதி கிட்ட இருக்கு. விச் மீன்ஸ் ₹1 கடன், ₹1 உங்க காசுனா கிட்டத்தட்ட ஒரு 97 பைசா அதுல கடனா இருக்கு. ஸோ கொஞ்சம் டெட் அதிகமா இருக்கு. ரொம்ப இல்லை, கொஞ்சம் என்ன பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்ட் இவங்க பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அண்ட் இவங்க தான் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இந்த ஆன்சிலரி கம்பெனி. ஸோ ஆன்சிலரிஸ் அப்படின்றது கார்ஸ்க்கு அண்ட் அதர் தென் தட் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸை கிரியேட் பண்ணுறது ஆன்சிலரிஸ்ன்னுவாங்க. இங்கே வந்து ஆட்டோமோட்டிவ் ஆன்சிலரிஸ் கம்பெனி அவங்க ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரையும். ஸோ மார்க்கெட்டும் அதை தான் ஃபீல் பண்ணுது. இது ஒரு ஆட்டோமோட்டிவ் ஆன்சிலரிஸ் கம்பெனியாக தான் மார்க்கெட்டும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் அதுதான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனியாகவும் ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடா. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்டீரியர் மிரர்ஸ் அண்ட் இன்டீரியர் மிரர்ஸ், சைடு மிரர்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் அதர் தென் தட் மாடியூல்ஸ் உள்ள எப்படி டிசைன்ஸ் இருக்கணும், ஸோ உள்ள வைக்கிற ஒரு சீட்டிங்ஸும் அதர் தென் தட் அதில் இருக்கிற டிசைன்ஸ் அதையும் இவங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வயரிங் ஹார்னசன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வயரிங் ஹார்னசன்ஸ் அப்படின்றது ஸோ பல வயர்ஸ் அங்கங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கிளச்சஸ் மாதிரி ஒரு சில கிளிப்ஸ் மாதிரி தேவைப்படுற ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து வயரிங்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட அந்த ஜாயினிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹார்னசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வேற என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் மிரர்ஸ் வந்து டைரக்டா ஓஇஎம், அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மாடியூல்ஸ் அண்ட் பாலிமர் ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாடியூல்ஸ் அப்படின்றது உள்ள இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கணும், அதர் தென் தட் அந்த சீட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்க ஹேண்டில்ஸ் அண்ட் கியரிங் சிஸ்டம்ஸ்ல இருந்து ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கணும், அதோடைய டிசைன்ஸ் அந்த குவாலிட்டி, அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் டைரக்டா எல்லாமே இவங்க பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். ஸோ இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டேரக்டா யார் கார்ஸ் கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கே செல் பண்றாங்க. இப்போ மாருதி கிரியேட் பண்றாங்கன்னா ஸோ அவங்களுக்கே செல் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்களுடைய கஸ்டமர் கிடையாது. ஸோ கஸ்டமர்ஸ் அப்புறம் சொல்றேன். அண்ட் அதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ்ல யூஸ் பண்ற கேபின்ஸ் அண்ட்
கியர் அண்ட் கியர் கட்டிங்ஸ், அந்த தேவையான டூல்ஸ் அண்ட் கிளாஸ் பிரேக்கிங் டூல்ஸையும் இவங்க சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஷீட் மெட்டல் பிளேட்ஸையும் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கார் ஏசி அண்ட் அந்த கம்ப்ரஸர்ஸும் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யாரெல்லாம் கார்ஸை கிரியேட் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்கே டைரக்டா சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரீட்டெயில்ஸ்லயும் சர்வீசஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் B2B ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கம்பெனிஸ்க்கு பல இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி ஆட்டோமோட்டிவ்ஸ், அதர் தென் தட் நல்ல பல கம்பெனிஸ்க்கு அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மேஜரா எங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா கார் அண்ட் ஆட்டோமோட்டிவ்ஸ், அந்த ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுடைய டெக்னாலஜிஸ் அண்ட் அதர் தென் தட் சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஏரோஸ்பேஸ்லயும் உங்களுடைய பிசினஸஸ் இருக்கு. அண்ட் ஏரோஸ்பேஸ் டிவிஷன்ஸும் கொஞ்சம் டாமினண்டா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டிசைனிங்ல இருந்து, அந்த மெட்டீரியல்ல இருந்து அண்ட் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஆர்னசன்ஸ் அண்ட் இந்த டூல்ஸ், அந்த டூல்ஸ் கட்டிங், அப்புறம் வந்து இந்த கியர் பாக்ஸோடைய கட்டிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு, அந்த எக்ஸ்டீரியர் மிரர்ஸ், இன்டீரியர் மிரர், ஸோ அந்த செக்டாருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான மிரர்ஸும் அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்டத்தட்ட 2002ல இருந்து இன்னைக்கு வரை எவ்வளோ அக்வாசிஷன் பண்ணியிருக்காங்கன்னா 25 அக்வாசிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான அக்வாசிஷன். அதுவும் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் ரெசார்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி எல்லாம் திவாலாக போகுதுப்பா, கடைசியில் யாரும் காப்பாற்ற முடியாது அந்த டைமிங்ல அந்த கம்பெனியை வாங்கி திருப்பி ரீட்டர்ன் பண்ணி அதை ரன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் இவங்களுடைய பிக்கெஸ்ட் இதுவாக இருக்கு. அண்ட் 25 கம்பெனிஸ் இதுவரை அக்வாசிஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் விசர்வ் கார்ப் அப்படின்ற கம்பெனியை கிட்டத்தட்ட ரொம்ப ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கும்போது 163 crores அக்வயர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரியர் மிரர் மேனுஃபேக்சரர் இருக்காங்க இந்த வேர்ல்டை பொறுத்த வரையும். ஸோ அந்த கம்பெனியே ரொம்ப திவாலா ஆகிற ஸ்டேஜ்ல வரும்போது இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க அந்த மிரர் மேனுஃபேக்சரிங்ல டாமினண்டா இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 270 ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது மேனுஃபேக்சரிங் ஷாப்ஸ் வச்சிருக்காங்க. 41 கண்ட்ரீஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. அண்ட் 89% ஆஃப் ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராட்ஸ்ல இருந்து வருது. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில ஒரு 21.4%, யூஎஸ்ஏல ஒரு 15%, சைனால ஒரு 11%, இந்தியால ஒரு 10%, அண்ட் பிரான்ஸ்ல வந்து ஒரு 6.4%, மெக்சிகோல வந்து ஒரு 5.3%. அண்ட் இவங்களுடைய டாப் மேஜர் 8 கம்பெனிஸ் தான் இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ 58% ஆஃப் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. யார் அந்த 8 டாப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் அண்ட் ஆடி ஒரு 12%, மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு 14% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. வால்ஸ் வேகன் வந்து ஒரு 9.3%, போர்சே ஒரு 5.5, அண்ட் BMW வந்து ஒரு 4.7, ரெனால்ட் வந்து ஒரு 4.2, மாருதி சுசுகி வந்து ஒரு 3.9% ஓன் பண்றாங்க. அண்ட் எங்களுடைய மிஷன் என்ன, ஃபியூச்சர் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் அண்ட் விஷன்ஸ் ஒரு 2 lakhs crores 2.5 lakhs crores கிட்ட அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இவங்களுடைய பல குரூப்ஸை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேக்ஸ் அக்வயர் பண்ணி அதை தனியாக கம்பெனியாக லிஸ்ட் பண்ணி அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு கம்பெனி தான் மதர்சன் சுமி வயரிங் கம்பெனியா இருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை இந்த கம்பெனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்கு. விச் மீன்ஸ் இவங்க யாரும் பண்ணாத இடத்துல நான் எப்படி யோசிக்கிறேன்னா, யாரும் பண்ணாத இடம் மீன்ஸ் ரியர் மிரர் அது வந்து டாமினண்டா யாரும் பண்ணல. பெரிய கம்பெனிஸ், டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் யாரும் பண்ணல. அண்ட் ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் இவங்க தான் டாமினண்டா இருக்காங்க. அண்ட் கான்ஸ் என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பி கொஞ்சம் அதிகமா இருக்கு. புக் வேல்யூ பிரைஸ் டு புக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதர் தென் தட் எனக்கு இந்த கம்பெனில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B2C, அதாவது பிசினஸ் டு கன்சியூமர். நான் எப்பவுமே சொல்றது, எந்த கம்பெனியா இருந்தாலும் டைரக்டா நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது கஸ்டமர் கிட்ட சேல் பண்ற மாதிரி இருக்கணும். பிசினஸ் டு பிசினஸ் சேல் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்க பிசினஸ் டு பிசினஸ் அப்படின்றதுனால அவங்க ஒரு ப்ராடக்ட்ஸை சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் செட் ஆகி திரும்ப தான் காசு வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. ஊருங்களில் நம்ம சின்ன சின்ன வில்லேஜஸ்ல பார்த்தீங்கன்னாலோ, இல்லை நார்மல் கடையில் பார்த்தீங்கன்னாலோ எடுத்துட்டு வந்து பொருளை போட்டு போயிடுவாங்க. ஸோ அது சேல் ஆன பிறகு தான் அவங்க காசை ரீபே பண்ணுவாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. பட் அந்த 2 மாசமோ இல்லை 1 மாசமோ 10 நாளோ அவங்களுக்கு அந்த காசு போவாது. பட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுல டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். B2B பிசினஸ்ல டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால அதே மாதிரி நான் இந்த கம்பெனியை நான் போன வாரத்திலேயே சொல்லியிருந்தேன். நான் இப்பதான் பாக்குறேன். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இது நல்லா ஸ்பெக்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் இதுல பார்ப்பேன். அதாவது வாங்குவேனா மாட்டேனா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் எப்பயும் இதுதான் சொல்றேன். பட் இது வந்து ஒரு B2B பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் கண்டிப்பா இந்த இது வாங்க மாட்டேன். பட் இருந்தாலும் இதுக்கு மேல ஒரு 2 to 3 மந்த்ஸ், பட் பிசினஸ் மாடல் இங்க மாறிடுச்சு B2B. ஸோ அதனால நான் கை வைக்க மாட்டேன். இதுக்கு மேல ஒரு 2 to 3 மந்த்ஸ் பார்த்துட்டு இந்த கம்பெனி நான் வாங்குறதா இருந்தா இந்த பிரைஸ்க்கு வாங்குவேன். பட் நான் இப்பவே சொல்றேன், இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன். அண்ட் இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் வந்து இவங்க தான் டாப்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பாஷ், அப்புறம் தேர்ட் வந்து டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்,
அண்ட் ஃபோர்த் யுவனோ மிண்டா அண்ட் ஃபிஃப்த் சோனா பிஎல்டபிள்யூ அண்ட் சிக்ஸ்த் வந்து மாரஸ் அண்ட் வயரிங். ஸோ இவங்களது அது ஒரு கம்பெனி. அண்ட் செவன்த் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 294 crores. earning per share வந்து 0.30 பைசஸ் earn பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய லாஸ்ட் இயர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மட்டும் 1670 crores. அண்ட் earning per share வந்து 2.21. அண்ட் இவங்களுடைய மார்ஜினும் கம்மி. இவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் இவங்களுடைய மார்ஜின்ஸும் இந்த இடத்துல ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதனால தான் இவங்களுடைய ப்ராஃபிட்ஸும் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து ஒரு 64% ஓன் பண்ணுறாங்க, எஃப்ஐஸ் வந்து ஒரு 10%, டிஐஸ் வந்து ஒரு 15%, கவர்மெண்ட் வந்து 0.06%, அண்ட் பப்ளிக் வந்து ஒரு 9% ஓன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ப்ரைஸில் அதாவது விச் மீன்ஸ் நான் வாங்க மாட்டேன். அது என்ன பண்ணுவேன் மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்களுடைய கஸ்டமர் பேஸ்லேருந்து ஒரு மார்க்கெட் கேப்லேருந்து அவங்க பிஸ்னஸ் மாடல்லேருந்து எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.